திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டத்தை ஒட்டி அரிசியை வைத்து வள்ளுவர் சிலை செய்து நெல்லையைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியர் அசத்தியுள்ளார். கன்னியாகுமரி கடலில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதன் 25ஆம் ஆண்டை ஒட்டி தமிழக அரசு சார்பில் வெள்ளி விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியரான சரவணன் என்பவர் அரிசியை கொண்டு 3 இன்ச் நீள திருவள்ளுவர் சிலையை அமைத்து அசத்தியுள்ளார். இது பற்றி பேசிய அவர், வான்புகழ் கொண்ட வள்ளுவருக்கு சிலை அமைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் அரசு பள்ளிகளில் ஓவிய ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் அவர் கோரிக்கை விடுத்தார். நெல்லை மாநகரில் 3வது முறையாக நள்ளிரவில் வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகரில் குறைந்த இடைவெளியில் 3வது முறையாக பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நள்ளிரவில் இளைஞர்கள் பைக் நெரிசலில் ஈடுபடாத வகையில் டவுன் பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது மாதா பூங்கொடி தெருவில் பயங்கர சப்தம் கேட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிய மர்ம நபர்களை விரட்டிச் சென்றுள்ளனர். இருப்பினும் அவர்கள் தப்பி ஓடிய நிலையில் தீவிரமாக தேடி வருகின்றனர்.